பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் சுமார் 6.5 லட்சம் மக்கள் அதிகாரப்பூர்வமாக தமிழக வாக்காளராக சேர்க்கப்பட்டு இருப்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் போன்ற வட இந்திய மாநிலங்களில் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களின் எண்ணிக்கையும் வருகையும் என்பது மிக பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அவர்களுக்கு வாக்காளர் உரிமையை தமிழ்நாட்டில் தருவது என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல், பண்பாடு, கலை, கலாச்சாரம், தொன்மை, வரலாறு போன்ற தமிழருக்குரிய வரலாற்று சிறப்புமிக்க அத்தனை நற்பெயர்களிலும் மிகப்பெரிய ஒரு களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் அரசியல் என்பது, தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மனநிலை என்பது இங்கு மத ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ ஆதரிக்காமல் மக்கள் அனைவரும் ஒன்று, நாம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்கிற ஒரு சமத்துவ, சமூக நீதி, சமநீதி கோட்பாட்டுடன் வாழக்கூடிய நிலம் தமிழர் நிலம். இந்த நிலத்தில் மதத்தின் பெயரால் மக்களை ஆட்சி செய்கின்ற பாரதிய ஜனதா அரசு இங்கு பீகார்களையும் வட இந்தியர்களையும் திட்டமிட்டு குடியேற்றம் செய்து அவர்களுக்கான வாக்காளர்கள் உரிமை அட்டையை வாங்கி தந்து அதனூடாக இங்கு தனது அரசியலை நிலைபெறச் செய்வதற்கான ஒரு சதியாக இது இருக்கலாம் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கருதுகிறது. சமீப காலமாக இடம்பெயர்ந்து வந்து இந்த மண்ணில் காலூன்றுகின்ற வடமாநிலத்தவர்கள் எல்லா இடங்களிலும் இன்னைக்கு நீக்கமர நிறைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கில் போனாலும் இன்னைக்கு இந்திய தாய்மொழி கொண்டவர்களுடைய ஆதிக்கமும் வேலையிடங்களில் அவர்கள் வேலை செய்கின்ற வேலைகளை நாம் பார்க்கிறோம். அதனால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பன்னெடும் காலமாக தத்தமது வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இது சமீப காலமாக கொண்டு வந்து இறக்கப்பட்டு தமிழர்களை சோம்பேறிகள் என்று ஒரு குற்றச்சாட்டை கூறி நம்முடைய மொழியை, நம்முடைய இனத்தை, நம்முடைய பண்பாட்டை, கலை, கலாச்சாரம், நாகரிகம், தொன்மை, வரலாறு, நம்முடைய அரசு, தனியார் துறைகளின் வேலை வாய்ப்புகளை முற்றுமுதலுமாக அபகரித்து கொண்டு தனதாக்கி கொள்ளுகிற ஒரு சூழ்ச்சி இதில் இருக்கிறது. தமிழர்கள் விழித்து கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். அதனால் நிச்சயமாக அந்த 70 லட்சம் பேரும் தமிழ்நாட்டில் வாக்காளர்களை உரிமை பெற்று அவர்கள் வாக்களிக்க முற்பட்டால் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற பாரதிய ஜனதாவின் ஆதரவாளர்களாக வாக்களிக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். உங்களுக்கு அமித்ஷா அவர்களும் திரு மோடி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த போதெல்லாம் திருப்பூர், கோயம்புத்தூர், நாமக்கல் போன்ற மாவட்டங்களிலே கொண்டு வந்து வேன்களில் இறக்கப்படுகின்ற கூட்டம் வடவர்களின் கூட்டமாகத்தான் இருக்கிறது. ஆக நிச்சயமாக இங்கு இத்தனை ஆண்டு காலம் கட்டி காக்கப்பட்ட தமிழ்ச் சமூகத்தின் அரசியல் வரலாறு என்பது நிச்சயம் மாறும். இதற்கு நாம் அனுமதிக்க கூடாது.